நமது கல்லூரி சார்பாக போன வருஷம் கபடி டீம் போக முடியல, அதுக்கு முந்தின வருஷம் வாலிபால் டீம் எதுவுமே இல்லை. இந்த வருடம் நமது கல்லூரி சார்பாக கலந்து கொண்ட அணியினர் கபடினா டீம் ஏ டீம் பி 2, வாலிபால் டீம் ஏ டீம் பி அதுவும் 2. மாணவர்கள் ரொம்ப முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. இந்த யுவராஜுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், நண்பர் நீ சொல்லிடு. அவன்கிட்ட முயற்சி இருக்கு, அதற்கு உண்டான பயிற்சி இல்லை. மித்த வீரர்களுக்கும் சொல்கிறேன், முயற்சி இருந்தது, அதற்கு உண்டான சரியான பயிற்சி இல்லை. இந்த விளையாட்டு நீங்கள் இதில் செலுத்தின ஆர்வத்தில் இப்போ உனக்கு நீயே உன் மனசில் தோணி இருக்கும், விளையாட்டு வெறும் விளையாட்டு இல்லைப்பா, இவனுக்கு கொஞ்சம் பேருக்கு ஏதாவது தீய பழக்கங்கள் இருந்திருக்கும். இப்போ இப்போ இந்த விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்க மாணவன் அடுத்த வேற எங்கேயாவது காதலிக்கிறதுன்னு போக மாட்டான், தன்னையே காதலிக்க ஆரம்பிப்பான். தன் உடம்பு மேலே அவ்வளோ உள்ளத்தை உறுதியாக வச்சுக்கணும், உடம்பை வலுவாக வச்சுக்கணும், அப்படி தன்னைத்தானே காதலிக்க ஆரம்பிப்பான். அதுக்கு தான் விளையாட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரும். கபடி அணி டீம் ஏ வழி நடத்திய கபடி அணியின் தலைவர் சங்கிலி, வாப்பா முன்னாடி வாப்பா, அவனை பாராட்டலாம். போன ஆண்டு நம்ம கல்லூரிக்காக முதல் முறையாக கோப்பையை வென்று கொடுத்த அணியின் தலைவர் சங்கிலி. இந்த பையன் சொல்லலாமா, இந்த காலேஜ் நான் போகிறேங்க சொன்ன சொல்லுவாங்க சொல்லு நம்ம எல்லாத்துக்கும் டிரான்ஸ். இந்த ஆண்டு தொடக்கத்தில், இந்த ஆண்டு இல்லை சென்ற ஆண்டு பாதியிலே இந்த கபடி அணியின் தலைவர்னா, ஐயா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு. என்னப்பாங்க ஐயா என்னை விட்டுறீங்க, நான் வேறு காலேஜுக்கு போகிறேங்க, எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கலைங்க அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, ஒன்றும் நான் கபடியில் பெரிய ஆளாக வரணும்னு பார்த்தேன். நான் இங்கே இது இல்லை ராமநாதபுரம் என்ன ஒரு சொன்னேன், மதுரை அங்கே போனால் கருமாத்துறா ஏதோ ஒரு காலேஜுக்கு போனால் அங்கே போனால் நான் பெருசாக ஹோட்டல் வச்சு பொழைச்சிக்குவேன்ற மாதிரி தேவர் மகன் படத்தில் விசார மாதிரி என்னை விடுங்க அண்ணா. அப்போ நான் என்ன சொன்னேன், தம்பி திவ்யா நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா, என்ன சொன்ன நீயே சொல்லிடுறியா, நீயே சொல்லுப்பா. இந்த வருடம் நீ 3ஆம் ஆண்டு மாணவன், இந்த வருடம் 2ஆம் ஆண்டு, அடுத்த வருடம் நீ 3ஆம் ஆண்டு படிக்க போற. ஃபர்ஸ்ட் இயர் பசங்க நிறையா வருவாங்க. இந்த கபடி அணியை உருவாக்குற பொறுப்பு ஓட்டதாண்டா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த பையன் வெளிக்கல்லூரிக்கு போகல. இப்போ பாருங்க, நமக்கு கபடி ஏ அணியும் உருவாக்கிட்டான், பி அணியையும் உருவாக்கி கொடுத்துட்டான். ஆனால் இதுக்கான விதை யார் போட்டது? இந்த மாதிரி மாணவர்கள் இவங்க போட்டது. இன்னைக்கு விதை நீ போட்ட, நாளைக்கு ஃபர்ஸ்ட் இயர் பையன் வருவான், அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பையன் ஜூனியர் பையன் வருவான். நம்ம கல்லூரி நிச்சயம் என்றாவது ஒரு நாள் கோப்பையை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நமக்கு என்னது கடமை. அந்த கடமையை நீயும் செஞ்சுருக்க, நானும் செஞ்சுருக்கேன். அந்த மன திருப்தியோட அடுத்து உனக்கு பிஜி படிக்க போகிற பார்த்தியா, அப்போ உனக்கு நிச்சயம் நீ போட்ட விதை அன்று உனக்கு பலன் தரும். சரியா? வாழ்த்துக்கள், உனக்கும் வாழ்த்துக்கள், உன் அணியினருக்கும் வாழ்த்துக்கள். கபடி பி டீம் கேப்டன் கார்த்திக், 2ஆம் ஆண்டு ஆங்கிலம். முதலாம் ஆண்டு மாணவர்கள் நான் உருவாக்கியே தீர்வேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை, அவன் ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் அப்படி விளையாட்டுக்கு ஆர்வம்லாம் வந்தாலும் அவனை அடித்து பிடிச்சி கொண்டு கரையில் சேர்த்து விட்டு அவனையும் தேடி கொண்டு வந்துட்டான். இந்த சங்கிலியும் கார்த்தியும் தான் நம்ம கபடி டீமுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், இன்னும் வருங்காலங்களில் ஜெயிக்க போகிறதுக்கு. அந்த விதை நீங்கள் போட்டது, வாழ்த்துக்கள். வாலிபால் அணி கேப்டன் ராம்குமார் சார்பா தென்னவன், நீ வாப்பா, 3ஆம் ஆண்டு வணிகவியல் துறை. கொஞ்சம் சிரிச்சு களத்துல இப்போ உனக்கு பிளஸ் மைனஸ் எல்லாம் உனக்கு தெரியும். இவன் நல்லா அருமையா விளாடுறான். ஏன்னா கொஞ்சம் வாய் தான் கொஞ்சம் காது வரை நீள்கிறது. விளையாட்டும் அருமையா இருக்கு, படிப்பும் அருமையா இருக்கு. படிப்பு விளையாட்டு காட்டில் எது ரொம்ப முக்கியம்?
ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வாழ்த்துக்கள். உனக்கு வாழ்த்துக்கள், உன் அணியினருக்கும் வாழ்த்துக்கள். போயிட்டு வாங்க. டீம் வாலிபால் டீம் பி, கோகித் அணி தலைவர் கோகித் வரல. டீம் பில வேற யாருப்பா கலந்துட்டா? மதன் இருக்கியா? இங்க வாப்பா. அஜித் குமார் வாப்பா. அஜித் குமார் நிச்சயம் இவனும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மாணவன். ரொம்ப ஒழுக்கத்திலையும் பஞ்சுவாலிட்டிலையும் எல்லாத்துலேயுமே படிப்புலையும் கெட்டிக்காரன். அக்கௌண்டன்சியில் சென்டம், காமர்ஸில் 19, படிப்புலையும் கட்டி விளையாட்டுலையும் கட்டி. இவனோட எய்மே வந்து மிலிட்ரியில் ஏதாவது மேஜர் இந்த மாதிரி வந்து ஹை ரேங்க் போகணும்னு நினைக்கிறான். அதுக்கு உண்டான ஆலோசனை கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ராஜ்குமார் சாரும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு கொடுத்துருக்காரு. அதன்படி நீ ஃபாலோ பண்ணேன்னா நிச்சயம் நீ இராணுவத்தில், இந்திய இராணுவத்தில் உயர் அதிகாரியாக போகிறதுக்கு கல்லூரி சார்பாகவும் என் சார்பாகவும் இப்போவே உனக்கு வாழ்த்துக்கள். உனக்கு அந்த தகுதி இருக்குது. பயிற்சியும் முயற்சியும் நிச்சயம் உன்னை வெகு தூரத்தில் உச்சாணிப்புக்கு கொண்டு போகும். வாழ்த்துக்கள். நன்றி.